கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா ஒரு ஃபீலோட பயங்கர ரக்கெடா ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் ஒரு கிராண்டியரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, கடைசியில உங்க வேலையை காமிச்சிட்டீங்க. டோட்டலி இட் வாஸ் an interesting package. Alright, let's hear from Mumtaz ma'am. நீங்க சொல்லுங்க. Karthik and Soundarya. What is this, Karthik? எனக்கு ஏன் இவ்ளோ பயம் கொடுக்குறீங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? அது அந்த கேரக்டர் இந்த மாதிரி ரகடான கேரக்டர், சாவுக்கு கூட பயப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த இடத்துல பண்ண வேண்டியது இருந்ததுனால ப்ராக்டிஸ் பண்ணி தான் மேம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹைட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட், அதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் மேம் பண்ணோம். அண்ட் கமிங் டு யுவர் பெர்ஃபார்மன்ஸ், கார்த்திக் நீங்க ஆரம்பிக்கும் போது உங்க குரூப்போட பண்ணது பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங் சிங்க்ரோனைஸ்ல இருந்தது, டைமிங் சூப்பர். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட என்ட்ரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சௌந்தர்யா நீங்க எப்பவுமே ரொம்ப நல்லா தான் ஆடுறீங்க, பட் இன்னைக்கு உங்க ஸ்டெப்ஸ்ல இருந்தது ஃபினிஷிங் பாருங்க. மை காட், ஐ வாஸ் லைக் வோ மேன், திஸ் பேப் இஸ் ஹாட். சீரியஸ்லி ரொம்ப நல்லா ஃபினிஷிங் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா லைட்டிங், சூப்பர் டீம் ஒர்க். அண்ட் கார்த்திக், ஒன் மோர் திங், அது சொல்லிட்டே ஆகணும். நீங்க ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்து சௌந்தர்யாவோட லிரிக்ஸ்ல தலை மட்டும் ஆடிட்டு இருந்தீங்க பாருங்க, சூப்பர், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் ஆஸ் யூசுவல் ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங் ஆன பெர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்றது, எல்லாமே சொல்லிட்டேனே. தேங்க்யூ. தேங்க்யூ so much மேம். As the going gets tough, only the tough get going ன்னு சொல்லுவாங்க. So Sudha madam, you're facing the toughest performance over here. நடுவுல வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவர் வேற வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. Exactly. In fact, சாண்டிய சப்போர்ட் பண்றதுக்கு கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா, ஐ திங்க் நீங்க பில்லர்ஸா இருந்தீங்க. பிகாஸ் அவுட் அண்ட் அவுட் இன்னைக்கு உங்க பெர்ஃபார்மன்சஸ் தான். அண்ட் என்ன கட்ஸ் உங்களுக்குங்க, மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்து யூ கோயிங் இன்டு தி கேலோஸ் ஹேங் பண்ணி. அண்ட் ஐ லவ் தி எக்ஸ்பிரஷன், மேல போறச்சு அந்த டெட் பேன் எக்ஸ்பிரஷன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாதிரி ரிஸ்க் எடுக்கறச்ச எங்கயாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தானா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தொங்க விட்டோன்னு. அது எனக்கு தெரியாது, பட் டெக்னிக்கலி தானா அந்த எக்ஸ்பிரஷன் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். And Soundarya, you are so beautiful today. Actually, Mumtaz சொன்ன மாதிரி very hot and seductive and so cute, especially in the black cap and the silver cap போட்டு நீங்க என்ட்ரி பண்ணீங்களே. And the best was of course Varun. Varun was excellent. உங்க entire team உங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. It's a team work and you deserve the best. I think you're an excellent participants. Thank you so much. Very good. Thank you ma'am. கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. கார்த்திக் அண்ட் சௌந்தர்யா, 3 வெரைட்டி ஆஃப் டான்ஸ் காமிச்சிங்க. இது வந்து நம்ம பண்றதுன்னா பண்ணணும், அப்படி ஒன்னும் பண்ணி ஃபேமஸ் ஆனும் கிடையாது. ஓகே, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆல்ரெடி நீங்க வந்து ரிஸ்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸ் போட்டேன். இன்னைக்கு அந்த 5 மார்க்ஸ் போடலான்னு இருக்கேன். நீங்க நல்ல ஃபுல் ஸ்பாஞ்ச் வச்சிருக்கீங்க, எல்லாம் இருக்கு. பட் இனிமேல் அதை ரிஸ்க் எடுக்காதீங்க. அண்ட் அடுத்த சாங் பியூட்டிஃபுல் சாங், அது வந்து கரெக்டா என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா கேப் விடாம கரெக்டா தளபதி ரஜினி சார் இந்த கொரியோகிராஃபரை பத்தி பேசினது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வருண் பண்ணாரு, நடுவுல நீ எலிமினேட் ஐடியா வரும்னு சொல்லிட்டு கணேஷன் சொல்லிட்டாரு அந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருந்து வருண் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணு, ஃபாஸ்ட் நம்பர்ஸ்ல இது மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அண்ட் இது பார்த்துட்டு இமீடியட்டா இங்க வந்தோன்னா கலர் டான்சஸ் உடைய காஸ்டியூம் சில்வர் கில்வர் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டான்சஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்னைக்கு. அண்ட் கார்த்திக் எனக்கு பிடிச்சது அந்த 3 ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டெட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு ரஃப் அந்த இந்த பாட்டு வீரபாண்டி கோட்டையில கொஞ்சம் ரஃபா பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஊர்வசி வந்து ஜஹா மாதிரி ஒரு ஸ்டைல். சாண்டி ரொம்ப நல்லா, ரொம்ப பிடிச்ச கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா. வெரி குட். கார்த்திக் அண்ட் சௌந்தர்யாவோட இந்த விஷுவல் ட்ரீட்டுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாப்போம். மும்தாஸ் மேடம், யூ ஸ்கோர். Thank you ma'am. Okay, so Mumtaz ma'am 10 கொடுத்துட்டாங்க. Sudha ma'am your score. ஆக்சுவலி கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க டெக்னிக்கலி. பட் நீங்க இன்னைக்கு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சோ ஐ திங்க் மார்க்ஸ் கண்டிப்பா மைனஸ் பண்ணல கலா மாஸ்டர். நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன்னு சொல்ல. நெக்ஸ்ட் டைம் பத்தி நான் பேசலையே, நான் இந்த டைம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பத்தி நான் பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கோரியோகிராஃபர் ஏன் இப்படி ஒளிஞ்சு எங்க இருக்காரு அவரு? எங்க ஏதோ வாய்ஸ் மட்டும் தான் கேக்குறது. எங்க? ஏய்
வா வெளியில ஏறு ஸ்டேஜ்ல. எது வாய்ஸ் கேட்டது என்ன? நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன் நான். நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம். நான் இந்த டைம் பத்தி தான் பேசுறேன். இப்ப ஜட்ஜ் பண்றது நான் இந்த ரவுண்டுக்கு மட்டும். நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டேனக்கா. நீங்க எடுத்த இந்த ரிஸ்க்கு ஐ அம் கிவிங் யூ 15 - 5. அவங்க 2 பேர் போடலாம். பட் நான் ஆல்ரெடி 5 போட்டிருக்கேன் சௌந்தர்யா. ஓகே, சோ 5 போட்டுடலாம்ல? 5 போட்டுடலாம்ல? உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே அவன்? இல்ல மாஸ்டர், இந்த எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபிக்கு நீங்களே போட மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க என்ன மார்க் கொடுக்குறீங்க? அப்ப தோப்புக்காரன் போடுறா 100 போடு. நான் மார்க் போடுற வரைக்கும் போடு. 3 போட்டாங்க. தேங்க்யூ மாஸ்டர். குட் லக். தேங்க்யூ மாஸ்டர். அடுத்தது ஒரு சூப்பரான சாங் கேட்க போறீங்க, பார்க்க போறீங்க. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி பிரேக்.